இதில் இருக்க சுலபமான விஷயம் இன்னைக்கு நிலைமை எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு காரை வாங்கிட்டு எங்கேயும் போய் தேடி போய் ஒரு டியூட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேடி போய் ஒரு டிராவல்ஸில் போய் நின்று இல்லைனா ஒரு கால் டாக்ஸி கம்பெனியில் போய் எனக்கு டியூட்டி கொடுங்கன்னு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அவன் டாக்குமெண்ட் செக் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவோம். ஆன்லைன்லேயே நீங்கள் ஆன்போர்ட் ஆயிட முடியும், எளிமையாக ஆன்போர்ட் ஆயிட முடியும். அப்போது ஒரு வியாபாரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுறது ரொம்ப 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 சுலபம். ஆமாம், சரி, இப்போது ஒரு வியாபாரத்தில் என்ட்ரி ஆகுறது சுலபமாக இருக்கும்போது அந்த வியாபாரத்தை நடத்துறது கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம ஆன்போர்ட் ஆகிடுவோம், நமக்கு சவாரி கிடைக்குமா, அந்த சவாரியில் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறதானே நம்ம பேசணும். அது கிடைக்குதா? எஸ், கிடைக்கும். ஏன்னா நான் தான் சொன்னேன், சந்தை மிக பெருசு. இங்கே எப்படியெல்லாம் சவாரி கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் சரி சமமாக கொடுக்குறாங்க, டியூட்டி கொடுக்குறாங்க. ஆனால் டியூட்டி கொடுக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு சார்பு நிலை இருக்கும்ல, இவங்களுக்கெல்லாம் அதிகமாக தரணும், இவங்களுக்கெல்லாம் கம்மியாக தரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். அது இன்னைக்கு இருக்கிற இந்த ஆன்லைன் உலகத்தில் என்னவா செஞ்சுருக்காங்க அப்படின்னா, யார் நம்ம ஆப்ஸில் ஓட்டுறவங்களுக்கு, நான் ப்ரியாரிட்டியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளிகேஷன்ஸில் அட்டாச் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு அதிகமான நேரம் யார் நம்மக்கிட்ட லாகின்ல வச்சுருக்காங்க அவங்களுக்கு அதிகமாக ட்ரிப்பு கொடு. அதிகமான கேன்சல் பண்ணாமல் யார் கம்மியான கேன்சலேஷனோட நமக்கு டியூட்டி ஓட்டி முடிச்சு கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு டியூட்டி அதிகமாக கொடு. இப்படியான கேட்டகரிஸ் எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் எனேபிள்டாக இப்போ கொடுத்துட்டாங்க. யாரும் உட்காந்து மேனுவலாக இவர் எத்தனை ட்ரிப் எடுத்திருக்காரு, எவ்வளோ நேரம் லாகின்ல இருந்தார், எவ்வளோ கேன்சலேஷன் பண்ணியிருக்காருலாம் பார்க்குறது கிடையாது. சாஃப்ட்வேரே ஃபில்டர் பண்ணிடும். சரி, ஆனால் இதில் சிக்கல் என்ன அப்படின்னா, நான் தான் வந்து ஓட்டுநர், அந்த வண்டி வந்து என்னோட வண்டி அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த பேராமீட்டர்லாம் வந்து எனக்கே தெரியும், இப்படி இருந்தால் தான் எனக்கு நிறையா சவாரி கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அதனால நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் இதுவே வந்து நான் வந்து ஒரு ஓட்டுநராக இன்னொரு முதலாளிக்கு வந்து வண்டி ஓட்டும் போது நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்ல. இங்கே அதுதான் சேலஞ்ச். இப்போ தான் நம்ம சேலஞ்சுக்குள்ளே வரோம். சேலஞ்ச் அப்படின்னா இதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ரியாரிட்டி சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் தான். இப்போ நீங்கள் ஓட்டுநர் அப்படின்னா 90% கடலை நீங்கள் கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் தான் வண்டி வச்சுருக்கேன், என்னோட வண்டி நானே ஓட்டிக்கிறேன், நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து 90% அந்த கடலை கடந்து நின்றுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் இன்னொரு ஓட்டுநரை நம்பி நீங்கள் ஒரு வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 10% தான் கடந்திருக்கீங்க. மிச்சம் இருக்கிற 90% கடலையும் அந்த ஓட்டுநர் தான் உங்கள் வாகனத்தோட கடந்து எடுத்துகிட்டு போகணும். அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவர்கிட்ட இந்த தொழிலை பற்றி எடுத்து சொல்லி இப்படியெல்லாம் இருந்தால் தான் நமக்கு நிறைய வருமானம் வரும் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை வேலை செய்ய வைக்கணும்.